அகரன் ஆறுமுகம் நல்ல மனுஷன். அந்த முண்டைக்கு நான் தாய் மாமன்னா எனக்கு வயசு என்னடா? ஏலே இந்த துண்டெல்லாம் எடுத்துக்கொண்டு சிம்முனி சாக்கில் போடுங்கடா. அதுதான் சொன்னல, போட்ட துண்டை எடுத்துட்டு வந்துட்டேன் முண்டை. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச தமிழ் உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுக்காமல் இருந்ததில்லை என் தமிழை. மற்றவர்களெல்லாம் வாழ வேண்டும், தானும் வாழ வேண்டும். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். முடிஞ்சு சடக். ஒளி ஒளி திருப்பவனம் எங்களுக்கு கண்ணன் ஆடியோ சூப்பர் சிங்க, அருமையான ஆடியோ. 4 பேரும் தாடியோட இருக்காங்க, கல்யாணம் ஆகலையில. சிறங்கடா, சிறச்சாத்தன ஆக. இவ்வரங்க மேடையிலே பப்புனாக தோண்டி நடிக்கின்ற அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளரும் திருப்புவனம் பேரூராட்சி சேர்மனுமான எனது பாசமிகு மாமா தா சேங்கை மாறன் அவர்கள் சார்பாக 5001 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். மேடைக்காக இன்னைக்கு கொடுக்கல சித்தப்பாவங்க. எப்ப உதவி கேட்டாலும், அன்பாலயத்துக்கு அரிசி கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு வள்ளல் பெருந்தகை சேங்கமாறன் சித்தப்பா பாதத்தை வணங்குறேன் எம்கேஆர். ரொம்ப நன்றிப்பா, கண்டிப்பா. ஏன்னா பசித்தோருக்கு உதவி செய்கிற அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படியானுக்கு அப்புறம் நான் வணங்குவேன். அவங்க தான் உண்மையிலேயே கருணை. அது யாராக இருக்கட்டும் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் கூடுது. இங்கே வர இந்நேரத்தில் போன் வருதுன்னா கப்ளிங் தானே. இந்நேரத்தில் என்ன ஆமா தம்மு மயன் போன் வருது. இங்கே வர எங்கள் அண்ணனத்தை என்னை 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 கவனி, யார் அத்தாச்சி அடிக்குதா? இல்லை, ராங் நம்பர். ஸ்மால் கப்ளிங் தான், சீமக்கர் அடிப்பு. உலகத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு சத்தியம் பண்ண விட்டோம்னு இவன் மனைவியை தவிர யாரையும் கஜா கஜான்னா எவனும் சத்தியம் பண்ண மாட்டேன். அதுக்காக தெரியக்கூடாது. ஆனால் இளைஞர்களுக்கு அதுவும் கிடைக்கல. இந்தா இவனுக்கெல்லாம் சுத்தமாக கிடைக்காது. ஒல்லி பேக்ஸாட்டேன். என்னப்பா ஏன்ட்ட வந்து போட்டோ எடுத்துட்டு ஒருத்தன் உள்ள கொட்டாய்க்குள்ள கேட்குறேன், அண்ணே எம்கேஆர் அண்ணே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறவா? எடுத்துக்கப்பான்ட்டேன். கிரிச்சுன்னு எடுத்துட்டு போயில இருந்தா கொடு அப்படின்ட்டேன். இதில் என்ன தெரியுதுன்னா, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம், தீய பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. கரெக்ட். அவன் மூத்திரத்தை குடி, அவன் தாண்டா தீய பழக்கத்துக்கு சங்க தலைவரே வந்தேன். அடிச்சு விட்டான் பாரு, சரணேன்ட்டேன். ஒரு ஊரில் அப்படித்தான், தம்பி கணேஜ் போல போடக்கூடாதா, புற்றுநோயை உண்டாக்கும், உதட்ட பொத்து புறம்ட்டேன். அழுதுட்டேன். அழுதுட்டு உள்ள வந்து, ஏனே நீ சொல்றதுனால இனிமேல் நான் கணேஜ் போல போட மாட்டேன், பூலிப்பு வைக்கலாமான்ட்டேன். அப்போ ஒரு கெட்ட வளத்தை மறக்கிறதுக்கு உன்னை